கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைட்ட நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல என்ன சாட்சியை நிறுத்தினேன், தேவாதேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த குவாரண்டைனில் என்னோட சாட்சி என்னன்னா, இந்த குவாரண்டைன் ஸ்டார்ட் ஆனது முதல் இந்த நாள் வரைக்கும் என் கையில் ஒரு பெச கூட இருந்தது கிடையாது. ஆனாலும் என் தேவன் என்னை அதிசயமாகவும் அற்புதமாகவும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அனுதினமும் என் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி, என் தேவன் என்னை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்கும், என் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழில் இழந்திருக்கலாம், புதிய வருமானம் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன சாப்பிடுவோன்னு பாரத்தோடையும் கஷ்டத்தோடையும் இருக்கலாம். ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று தான், என் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. நீங்கள் இருக்கிற நிலைமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உங்கள் தேவைகள் என்னவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு நன்மையானதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவன் உங்களை ஒரு பெரிய சாட்சியாய் இந்த 2020ஆம் ஆண்டு உங்களை எழுப்ப போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக வைத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா டைம்லேயும் நிறைய பேர் வியாதினால் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் குணம் இல்லாமல் இருக்குது, நிறைய பேர் தனிமையில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த நேரத்துலையும் கடவுள் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கவும் அவருடைய வேதத்தை படிக்கவும் சேர்ந்து நிறைய பேராக சேர்ந்து வேதத்தை தியானிக்கவும் அவர் நல்ல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வர்றாரு. அதுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் இந்த நேரத்தில் தேசத்துக்காகவும் கூட இருக்கிறவங்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிங்க. அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது கடவுள் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல என்னையும் சாட்சியாக எழுப்பின கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த குவாரண்டைனில் நீங்கள் உங்கள் குடும்பமும் சுகத்தோடும் பலத்தோடு இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வழி நடத்தி வருகிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் வளரவும் கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். சில சூழ்நிலையில் விசுவாச குறைவு காணப்பட்டாலும் கர்த்தருடைய பலத்தினால மீண்டும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்து வருகிறார். என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னது போல இந்த நாட்களில் வெள்ளியை புடமிடுகிறது போல என்னை புடமிட்டு பொன்னாக உருவாக்குகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் பிளஸ்ட் யூனிவர்ஸ் ஊழியத்தில் கூட எந்த தடையும் இல்லாமல் ஊழியம் தொடரவும் புதிய திட்டங்களையும் கொடுத்து கர்த்தர் ஊழியத்தை நடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அதிசயமாய் வழி நடத்துகிற தேவன் உங்களையும் வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த நாட்களில் உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. ஜெபத்திலும் வேத வாசிப்பில் உங்கள் நேரத்தை அதிகப்படுத்துங்க. நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது போல நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. Amen. Spend your quarantine with Jesus. Praise the Lord. I would like to thank God for letting me to share my testimony to you guys. So how are you all doing in this quarantine? I hope you are doing good. So, we started this quarantine in a good manner. We have decided to do prayer meetings and Bible studies. So it encouraged ourselves spiritually. So I'm encouraging you to do everyday prayer meetings and Bible studies. All glory to God. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த குவாரண்டைன் டேஸில் என்னுடைய சாட்சி என்னன்னா, கர்த்தர் எனக்கு தினமும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணவும் அவருடைய வேதத்தை அதிக நேரம் வாசிக்கவும் எனக்கு கிருபை செஞ்சிட்ருக்காரு. இந்த சிறு சாட்சி உங்கள் வாழ்க்கையிலையும் பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த குவாரண்டைன் டேஸில் அவருடைய சமூகத்தில் உட்கார்றதுலையும் வேதத்தின் மறைபொருள் ஆராய்கிறதுலையும் அதிக நேரத்தில் செலவிடும்படியாக நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். Amen. Praise to be God. I hope you all are safe. I am Kaharini Evangeline Cynthia, studying in Southwestern University, first year of medicine. I just want to share a testimony with you. Before quarantine, I used to be so concentrated on my studies and I always hang out with my friends. But my spiritual life is okay. I always meditate the word of God in the morning, and after the class ends, I talk to my parents and I sleep. The day goes on. But when it comes to quarantine, during quarantine, I started meditating the word of God more. I go deeply. Really, he is talking each word, and we opened a group chat with my friends, me and my friends. It is really a blessing to them because they all are asking me questions that
is it in Bible? The same situation is happening right now. So I started answering them. Then we started a prayer group chat. It's every night it's going on. They all are asking the doubts, and we started praying for them, their spiritual life, and many non-believers really accepted that the real God is still alive and He can save us. So it's really blessing for me. So because even a non-believer is asking questions from me, and I am answering it. He will pray daily and start meditating. And start asking questions. We all are here for you, and thank you for the blessed universe for creating the huge opportunity to share my testimony. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ குவாரண்டைனால நம்மளால் சர்ச்சுக்கு போக முடியல, ஒன்றா மீட் பண்ண முடியல, எதுவும் சரியாக பேசிக்க முடியல அந்த குவாரண்டைன். அதுலேயே ஒரு நல்லது என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம காலேஜ் போகிறப்ப வந்து ஃபுல்லாக பைபிள் படிக்காமல் ப்ரேயர் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக பைபிள் படிக்கிறோம், நிறைய ப்ரேயர் பண்ணுறோம், நிறைய பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இப்போ வந்து என்னோடய டெஸ்டிமோனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, இந்தியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுல்லாக கொரோனாக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த ப்ரேயர் நிலைக்கும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நல்லா ப்ரேயர் பண்ணுவோம், எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுவோம், எல்லோரும் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவோம். நான் வேறு மதத்தில் பொண்ணு இருந்தாலும் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு, என்னை பார்த்துட்டு தான் இருக்காரு. என்னோட ஒரு ப்ராப்ளத்தையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துட்ருக்காரு. கண்டிப்பாக நான் நினைப்பேன். அப்புறம் எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. பாய். Hi, I'm Sneha from Southwestern University. I'm Aparna from Southwestern University. And in this video, we just wanted to give thanks for God for all the well-beings He has given to us. And I'm just thanking because in the COVID situation, கர்த்தர் எங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே எங்களுக்கு வராமல், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராமல் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, எங்கள் சரௌண்டிங்ஸில் ரொம்ப நிறைய கேசஸ் அரைஸ் ஆச்சு. அப்போ கூட எங்களுக்கு எந்த ஒரு கஃப் அது கூட எதுவுமே வராமல் எங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஃபுட், when it comes to food, ஸ்கேர்சிட்டி எதுவுமே எங்களுக்கு வந்ததில்லை. டெய்லி உள்ள ஃபுட்டை கரெக்டான டைமில் கடவுள் எங்களுக்கு தந்தார். அதுக்கு நான் ரொம்ப നന്ദി சொல்லிக்கிறேன் கடவுளுக்காக. എനിക്ക് ഇതുപോലെ തന്നെയാണ്. നമ്മുടെ സറൗണ്ടിങ്ങിലെല്ലാം കേസ് വന്നിട്ടും വലിയ പ്രശ്നമൊന്നുമില്ലായിരുന്നു. ഫുഡിന് അതുപോലെ തന്നെ. പിന്നെ എനിക്ക് എടുത്തു പറഞ്ഞ് നന്ദി പറയാനുള്ളൊരു കാര്യമെന്ന് പറയുമ്പം, എനിക്ക് നാട്ടിൽ പോകേണ്ട ഒരു കുട്ടിയായിരുന്നു ഞാൻ. ഇപ്പോൾ എനിക്ക് ലീവാണ്, പക്ഷേ എനിക്ക് പോകാൻ പറ്റിയില്ല ഈ ഒരു എന്താ പറയുക ലോക്ക്ഡൗൺ ആയതുകൊണ്ട്. പക്ഷേ എനിക്കറിയില്ല, ഒരുപാട് സങ്കടപ്പെട്ടു ഞാൻ, അയ്യോ പോകാൻ പറ്റുന്നില്ലെന്ന്. പക്ഷേ എനിക്കറിയില്ല, ദൈവം എനിക്കൊരു വഴി കാണിച്ചത്. ഞാൻ നാട്ടിൽ പോകുന്നുണ്ട്. അപ്പം എൻ്റെ സന്തോഷങ്ങൾ അല്ലെങ്കിൽ എൻ്റെ ഒരു ആഗ്രഹത്തിനൊരു വഴി തുറന്നു തന്നതിന് ഞാൻ ഒരുപാട് നന്ദി പറയുന്നുണ്ട് ദൈവത്തിനോട്. പിന്നെ ഇനി അങ്ങോട്ട് പോകുമ്പോഴും പിന്നെ അവിടെ നിന്ന് തിരിച്ചു വരാനും ഒക്കെ എന്നെ മൊത്തത്തിൽ സേഫായിട്ട് എന്നെ കൊണ്ടുപോയി വരും എന്നുള്ള ഒരു വിശ്വാസം എനിക്കുണ്ട്. അത് ചെയ്ത് നടത്തി തരുന്നതിനും ഞാൻ ഇപ്പം തന്നെ ഒരു നന്ദി പറയുന്നുണ്ട്. പിന്നെ വീട്ടിൽ എൻ്റെ അച്ഛനും അമ്മയും അവരും ഇതുപോലെ തന്നെയാണ്. അവിടെയും ലോക്ക്ഡൗൺ ആണ്. അപ്പം അവിടെയും ഒരു പ്രശ്നമില്ല, സീനില്ല, ഒരു പ്രശ്നമില്ലാതെ അവർ നല്ല സേഫാണ്. പിന്നെ ഈ ഒരു ബുദ്ധിമുട്ടിലും എന്താ പറയാൻ, ഇവിടെ ഞാൻ താമസിക്കുന്നതുകൊണ്ട് കാശ് ആവശ്യമല്ല. അപ്പോൾ അതൊരു ബുദ്ധിമുട്ടില്ലാതെ ഇത്രയും മാസം കാശ് അയച്ചു തരാൻ ദൈവം ഒരു അനുഗ്രഹം തന്നു. അതിന് ഞാൻ നന്ദി പറയുന്നുണ്ട്. പിന്നെ അമ്മ ഡ്യൂട്ടിക്ക് പോകുന്നുണ്ട്, പിന്നെ അച്ഛനും അങ്ങനെയാണ്. പക്ഷേ ഒരു പ്രശ്നമില്ലാതെ ഈ ഒരു കൊറോണയിൽ എന്ന കേസ്, അത് പുറത്ത് രാജ്യത്തിൽ നിന്ന് നാട്ടിലേക്ക് വന്നവരെയൊക്കെ ഇങ്ങനെ അമ്മ ഇതുപോലെ ചെയ്തിട്ടും അമ്മയ്ക്ക് വലിയ പ്രശ്നങ്ങളൊന്നും ഇല്ലാതെ ഇപ്പോഴും അമ്മ സേഫാണ്. അതിനൊക്കെ ഒരുപാട് നന്ദി ഞാൻ പറഞ്ഞുകൊള്ളുന്നു. ഇത്രയൊക്കെ തന്നെ. ஹலோ காய்ஸ், நான் இன்ஜினியர் சவுத் வெஸ்டர்னில் மெடிசன் படிக்கிறேன். ஹாய், நான் ஹெச்சிலா சவுத் வெஸ்டர்னில் பிஎஸ் பயோ படிக்கிறேன். இந்த கொரோனா நாட்களில் தேவன் எங்களை பத்திரமா பாதுகாத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல தான் இந்த தேசத்துலேயும் எல்லா இடத்துலையும் பல ஆட்களுக்கு உணவில்லாமல் இருந்த போதும் ஒரு நாள் கூட குறைவில்லாமல் தேவன் எங்களை அற்புதமாக வழிநடத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவையும் இந்தியாவில் பத்திரமா பாதுகாத்தார். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அதிசயமாக வழிநடத்தினார். அதே போல் எங்கள் உடல் நலத்தையும் பத்திரமா பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா காலங்களில் நாங்கள் தேசத்துக்காகவும் ப்ரேயர் பண்ண நேரங்கள் அதிகரிச்சிருக்கு. தேசத்துக்காக ப்ரேயர் பண்ண வேண்டிய ஒரு வாஞ்சி என் தேவன்
வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதே போல் வேதம் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, ப்ரேயர் பண்ணுற டைமாக இருந்தாலும் சரி, நாங்கள் முன்னாடி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இப்போ வந்து எங்கள் வாழ்க்கையில் அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதே போல் எல்லா யங்ஸ்டர்ஸும் பைபிள் ரீட் பண்ணி டெய்லி ப்ரேயர் பண்ணால் டெய்லி இருக்கிற சேலஞ்சஸை ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். இந்த கோவிட் டேஸில் ஒரு நோய் நொடி இல்லாமல் எங்கள் காத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ நாள் பத்திரமா காத்ததே பெரிய தேவனுடைய சுத்த கிருபை. ஏசப்பா எனக்கு ஒரு வசனம் தந்தார், ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலமான துணையாக இருப்பேன்னு. அதே மாதிரி ஏசப்பா உணவுக்கு எதுக்கும் ஒரு பஞ்சம் இருக்காமல் வீட்டிலேருந்து காசு அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் நேரத்துக்கு எல்லாம் ஏசப்பா செஞ்சார். அதே மாதிரி இந்த கோவிட் டேஸில் இன்னும் நாங்கள் பைபிள் வாசிக்கிறோம், குரூப் ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இது எங்களுக்கு இன்னும் ஏசப்பாவோட ரிலேஷன்ஷிப்பில் வர இன்னும் உதவியாக இருக்குது. இந்த டேஸில் நீங்களும் இப்படி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணேன்னா இன்னும் நல்ல வெற்றிகரமாக இருக்கலாம். Hi everybody, praise be to the name of our Lord and Savior Jesus Christ. Still staying healthy and alive even to this day, even during this crisis and the pandemic, is truly a great blessing for me and great testimony in my life. The quarantine days for me is like the days that developing larva stays inside the cocoon, and after a few days it comes out as a beautiful butterfly. My first few days of quarantine were horrible, lonely, and I was bored. But at once God made me realize that this is a time for a change in my life, and from then onwards I started to spend more time with Him, and day by day I learned to depend more on Him. Ecclesiastes 3:11 says like this: God makes all things beautiful in His time. And claiming on this promise, even during this time of me staying at home, He has truly made it beautiful for me. God is molding me each day and filling me with His patience and joy, and God has even led me beautifully to restore and rebuild certain lost relationships. Through Him I am able to hone the gifts and talents that He has given me, so that I would worship and glorify Him even more. I believe this is a transition period for each one of us, and I encourage each one of you all to spend quality time with God and to know your identity in Him, hoping to see you all as a warrior of Christ. God bless you all. Thank you so much. Good evening, dear brethren. I'm Ate Ran, and I'm thankful to the Lord for this great privilege that He has given me to share with you my God moment, my quarantine story with Him. If there's one thing that God has been teaching me during this season, that is to be rooted in Him. Allow me to share with you one of the topics in Dr. David Jeremiah's book. It's entitled Rooted in the Word of God. Psalm chapter 1 verses 2 and 3. But his delight is in the law of the Lord, and on his law he meditates day and night. He is like a tree planted by streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever he does prospers. Your strength comes from God's word. The psalmist says the righteous person is like a tree planted by streams of water. Just like a tree is nourished by the constant supply of water, without which, under the blistering sun, the tree would surely die. So the life that is rooted in the Word of God will also be established, and it will be strong. Your stability comes from God's Word. A fruit tree that is planted by the banks of the river suggests stability. The tree is firmly rooted in the soil so that it can resist the storm. If you've ever seen a redwood, a tree so big that you can drive your car through the middle of it, then you know what invincible means. That's the kind of stability God wants His people to have. And when you put your roots deep down into His Word, you will become a person of great stability. Hi, hello, எல்லாருக்கும் praise Lord. I'm Angel Mercy. I'm Jovita. ஸோ இந்த லாக்டவுனை வந்துட்டு ஆண்டவர் வந்து எப்படி நாங்கள்
ஆண்டவருக்குள்ளே நாங்கள் எப்படி இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷேர் பண்ண வந்திருக்கோம். எங்களோட டெஸ்டிமோனி, ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அற்புதம் வந்துட்டு எங்கள் ப்ரேயர் லைஃப் தான். ஸோ ப்ரேயர் லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து செயின் ப்ரேயரில் தான் ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்பு வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தோம். டெய்லி நைட்டு ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் செயின் ப்ரேயருக்கு அப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் ஒரு நாளைக்கு 3 டைம் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். அக்காவோட டைமிங் ஆஃப்டர்நூன் இருக்கும், என் டைமிங் காலையில் இருக்கும். ஸோ அதில் நாங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி டெய்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் எப்படி ஆண்டவரோடு கூட இருக்கேன் அப்படின்றது வந்துட்டு, நான் ஏர்லி மார்னிங் வந்துட்டு நான் எப்போ வந்து ப்ரேயர் பண்ண மாட்டேன். எப்போ 9 to 10 தான் என்னோடய ப்ரேயர் டைமிங்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 12 to 1 நாங்கள் 2 பேர் சேர்ந்து வந்து ப்ரேயர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நைட்லேயும் 2 பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். பட் எனக்கு ஒரு பாரம் என்ன அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாரம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் அப்படி நினைப்பேன், ஆனால் என்னால் மார்னிங் வந்துட்டு எந்திரிக்க முடியாது. ஒரு நாள் வந்துட்டு நான் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். அந்த மாதிரி நான் 5 o'clock நான் எந்திரிக்கணும், எனக்கு விழிப்பு கொடுங்க, நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு பாரமாகவே இருந்துச்சு. எனக்கு மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கும்போது மறுநாள் வந்துட்டு லேட்டாக கரெக்டாக எழுந்திரிச்சிட்டேன். ஆனாலும் ஒரு சில நாள் வந்துட்டு என்னால் எந்திரிக்கவே முடியாது. ஆனாலும் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ரொம்ப ஒரு நாள் விட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் எந்திரிக்க முடியாது அப்படின்றதுனால அலாரம் வச்சுட்டு அந்த மாதிரி எப்படியாச்சும் நமக்கு 5 மணிக்கு எப்படியாச்சும் ப்ரேயருக்கு எந்திரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பழகிட்ட பிறகு கரெக்டாக அந்த டைமிங்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து முழிப்பு வந்துடும். ஆண்டவர் வந்துட்டு அந்த ஏர்லி மார்னிங் அந்த ப்ரேயர் டைமிங்கை வந்துட்டு அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும், அவ்வளோ ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி மாதிரி. எதை குறித்து நம்ம யோசிக்காமல் அவனோட பிரசன்னத்தில் இருக்கும்போது எதை குறிச்சுமே எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் விடுதலையாக வந்துட்டு அவர் ஆராதிக்கும்படியா, அவர் துதிக்கும்படியா, அவரோட வேதத்தை வந்து வாசிக்கும்படியா, அந்த சைலண்ட் அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு இருக்கிறப்போ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் அந்த டைமில் ப்ரேயர் பண்ணுறது அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ ஒரு நாளில் வந்துட்டு நான் வந்துட்டு 4 தடவை ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு ஆண்டு வந்து கிருபை செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப்லேயும் வந்துட்டு அது மாதிரி தான். ஸோ நாங்கள் வந்துட்டு ப்ரேயரில் இன்னும் ரொம்ப இன்வால்வ் ஆகி நாங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். தேசங்களுக்காக, சபைகளுக்காக, எழுப்புதலுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபேமிலியில் நிறைய பிரிவினைகள் இருந்தது, நிறைய சண்டை, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தது. பட் இந்த லாக்டவுனில் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் கசின்ஸ்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்து ஆண்டவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு யூனிட்டி கொண்டு வந்தார். குடும்பத்தில் பெரியம்மா, பெரியப்பா, அம்மா எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் வந்துட்டு குடும்பத்தில் ஒரு மனப்பாட்டை கொடுத்து நாங்கள் ஜெபிச்சிட்ருக்கோம் இதுவரை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்துட்டு எங்கள் அக்காங்க எல்லாருமே கிறிஸ்டின்ஸ் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் 2 பேர் தான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம் ஸ்டார்டிங்கில். ஸோ நாங்கள் அவங்களுக்காக கூட நாங்கள் பாரப்பட்டு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ அவங்களே எங்கள் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணணும், நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்துட்டு தேசத்துக்காக நாங்கள் வந்து பாரப்பட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் அந்த மாதிரி ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு 2-3 வீக்ஸ்லேயே வந்துட்டு 2 பேர் வந்து எங்களோட வந்து ஜாயின் பண்ணி எங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இன்னமும் எங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்தது. 4 பேர் சேர்ந்துட்டு ரொம்ப பாரத்தோடு கூட இந்த கொரோனாக்காக, தேசங்களுக்காக, இந்த மாதிரி ரிவைவலுக்காக இந்த மாதிரிலாம் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து ஒரு 2-3 வீக்கில் அகெயின் வந்துட்டு இன்னும் 2 பேர் வந்து எங்களுடன் சேர்ந்து ஜாயின் பண்ணாங்க. அது இன்னும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் எங்களுக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆண்டவர் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இப்படி வந்துட்டு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 பேரை நாங்கள் வந்துட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு ஏதோ கூப்பிட்றாங்க கடமைக்காக அப்படின்னு இல்லாமல் ஒரு இன்வால்மெண்ட்டோடு கூட எல்லோரும் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ரேயரில் மட்டும் இல்லாமல் வசனத்துலேயும் நாங்கள் தியானமாக இருந்தோம். நாங்கள் வந்துட்டு அக்கா வந்து டெய்லி ஆக்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க மார்னிங்கில். நான் மார்க் படிச்சுட்டு இருக்கேன். ஆஃப்டர்நூன் வந்துட்டு நாங்கள் ரிவிலேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக் ப்ராபர்ட்ஸ் புக்கு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிரசங்கில் ஆரம்பித்து இப்போ நாங்கள் ஏசாயா வர நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். அந்த மாதிரி ஈவினிங் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் 6 பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறதுல வந்து நாங்கள் ஜெனிசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜெனிசிஸில் இன்னும் நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் படிச்சுட்ருக்கோம். ரிவிலேஷன் அப்படி தான் நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் படித்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ரிவிலேஷன் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு வந்ததில்லை. ஆண்டவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை வசனங்களை வந்து எங்களுக்கு வெளிப்படுத்தினார்.
அது இன்னும் எங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கும்படியாக ஆண்டவர் வந்துட்டு எங்களுக்கு நிறைய விஷயம் புரியாது ரெவலேஷன்ஸில் படிக்கும் மோஸ்ட்லி இது என்னது இது எங்களுக்கு புரியல அப்படின்னும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அகெயின் ரிப்பீட்டடாக நாங்கள் வந்துட்டு திரும்ப தனியாக வந்து படித்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி படிக்கும் மோஸ்ட்லி ஆண்டவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கும்படியாக வந்து எங்களுக்கு கிருபை செஞ்சாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தான். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் இருந்தது இப்போ புதுசாக தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு அது ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த ஒரு லாக்டவுனில் வந்துட்டு நிறையா புது பாடல்கள், அதுக்கப்புறம் நிறையா புதிய ரெக்வஸ்ட்லாம் வந்துட்டு எங்களுக்குள்ளே ஆவியானவர் வந்து உணர்த்தினார். நிறையா ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் பண்ணுவோம். நிறையா நிறைய விஷயத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு மனப்பாடாக சேர்ந்து ஜெபிப்போம். நிறையா வந்து அற்புதங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த லாக்டவுன் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் தான் சொல்லலாம். ஆண்டவர் கூட தான் வந்துட்டு அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ரிவலேஷன் வந்துட்டு அதுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படையாக இருந்தது. ரிவலேஷன் படித்தனால ஆண்டவரோட வருகைக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. ஸோ இந்த லாக்டவுன் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க மாதிரி நிறைய பேர் கிட்ட கேட்டோன்னா போரிங், அவ்வளோவா நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிளஸ்ஸிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் தான் இது வந்துட்டு போயிட்டுருக்கு. ஆண்டவர் வந்துட்டு மற்ற உலக காரியங்கள் குறித்து கவலைப்படாமல் அந்த மாதிரி இல்லாதபடிக்கு அவரோட பிரசன்னத்திலே வந்து எங்கள் நடத்துகிறது வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுறோம். அந்த ப்ரெசன்ஸை வந்துட்டு எங்களுக்கு ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த டைமில் மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் கூட வந்துட்டு ஆண்டவர் எங்க கூட இருக்கிறது அந்த ப்ரெசன்ஸை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். திரும்ப எப்போ ஜெபிக்க போகிறோம் அந்த மாதிரி அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆண்டவர் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம். வேறு விஷயங்களுக்கு நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி ஆண்டவர் வந்துட்டு அவருடைய பாதையில நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விசுவாசிக்கிறோம். ஸோ இந்த ஒரு லாக்டவுன் வந்துட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக ஆண்டவரோட ஒரு கரங்களுக்கு கீழே நாங்கள் நடந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் வந்து எங்கள் டெஸ்டிமோனி. நீங்களும் வந்துட்டு ரொம்ப பிளெஸ்ஸிங் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு லாக்டவுனாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இதுதான் எங்கள் டெஸ்டிமோனி. கர்த்தரோட நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். Myself Tarajan, I'm standing in Jayapeta. ప్రభు అయిన యేసుక్రీస్తు నామమున మీ అందరికీ శుభవందనాలు. దేవుని నామానికి మహిమ కలుగును గాక. ఈ నా యొక్క సాక్ష్యం ఎందు విషయమైతే నేను మీ ముందు మాట్లాడుతున్నానో అది కరోనా సంబంధమైన హాలిడేస్ గురించి మాట్లాడుతున్నాను. అది మన జీవితంలో దేవుడి గురించి మనం ఎంత అయితే తెలుసుకుంటున్నామో దాని గురించి నా సాక్ష్యం ఈరోజు ఏంటంటే అందరూ కరోనాతో బాధపడుతున్నారు, కరోనాతో ఎఫెక్ట్ అయి ఉంటున్నారు అని అనుకుంటున్నాం. హాలిడేస్ వచ్చినాయి, వర్క్ ఉండడం లేదు, బోర్ కొడుతుంది అని అనుకుంటున్నాం. మనం మట్టికి ఎంత దేవునికి అటాచ్మెంట్ అయి ఉంటున్నాం. అదే ఇప్పుడు కరోనా లాక్డౌన్ వచ్చి ఆల్రెడీ 3 months అయిపోతుంది. 3 months నుంచి మనం దేవుడికి ఎంత అటాచ్ అయ్యాం, మన దేవుడి నుంచి ఏం నేర్చుకున్నాం ఒకసారి ఆలోచించుకుందాం. నా వరకు నేను దేవుడికి బాగా అటాచ్ అయ్యాను. ఎందుకంటే మేము ప్రతిరోజు ప్రేయర్స్ చేసుకుంటున్నాం, వాక్యం చదువుకోవడంలోనూ ప్రతి విషయంలోనూ మాకు సత్సంబంధాలు ఏర్పడుతున్నాయి. దేవుడిచ్చే మహిమను మేము పొందుకుంటున్నాం. మీరు పొందుకుంటున్నారు కదా. ఐఎమ్ స్టేయింగ్ ఇన్ జయపేట. ప్రభు అయిన యేసుక్రీస్తు నామమున మీ అందరికీ శుభవందనాలు తెలియజేస్తున్నాను. దేవుని నామానికి మహిమ కలుగుగాక. ఈ నా యొక్క సాక్ష్యం ఎందు విషయమైతే నేను ముందు నిలబడి ఉన్నాను, దాని గురించి కారణం మీకు చెప్తున్నాను. ఎందుకంటే మన కరోనా హాలిడేస్ వచ్చాయి, చాలా బోర్ పడుతుంది, వర్క్ ఉండడం లేదు, కాలేజ్ ఉండలేదని మనం బాధపడుతున్నాం. ఈ కరోనా హాలిడేస్లో మనం దేవునికి అటాచ్ అవ్వడానికి మంచి టైం ఇది. మనం దేవుని యందు బాగా ఎదగడానికి ఇదే ఒక మంచి తరుణం. దేవుడు మనకి ఇచ్చిన అవకాశం. మనం వర్క్లోనూ మన స్టడీస్లోనూ ఫుల్గా బిజీ అయిపోతాం. అటువంటి సమయంలో మనం దేవుడికి అటాచ్ అవ్వలేము. కాబట్టి మనకి ఈ 3 months or 4 months ఈ లాక్డౌన్లో మనం దేవునికి బాగా అటాచ్ అవ్వచ్చు. కరోనాకు ముందు నేను ఎలా ఉన్నానంటే నార్మల్గా ప్రేయర్ చేసుకోవడం, నార్మల్గా కాలేజ్కి వెళ్ళడం రావడం, ఇదే నా జీవితం. తర్వాత కరోనా హాలిడేస్ స్టార్ట్ అయినాయి అంటే మేమందరం కలిసి గ్రూప్గా ప్రేయర్ చేసుకోవడం, ఇంకా బైబిల్ చదువుకోవడం, బైబిల్లో ఉన్న స్టోరీస్ని ధ్యానించుకోవడం, అవి మా జీవితాలు ఎలా ఉపయోగపడతాయని మేము ఊహించుకోవడం, అది ప్రతి ఒక్క వాక్యాన్ని మేము మా జీవితాలకు ఉపయోగించుకుంటున్నాం. ప్రతి చిన్న సమయాన్ని కూడా దేవునికే ఇస్తున్నాం. ఆ దేవునికి ఇచ్చే సమయాన్ని ఈ హాలిడేస్ అంతటిని మా జీవితాలకి దేవుణ్ణి మేము అటాచ్ చేసుకోవడానికి ఉపయోగిస్తున్నాం. మీరు కూడా మీ జీవితాలని దేవునికి ఇమ్మని అడుగుతున్నాను. ఆమేన్. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடவுள் வந்து இந்த நாளுமே நம்ம சாட்சியம் கடவுள் வந்து 3 மாதம் குவாரண்டைனில் என்ன என் குடும்பத்தை, என் நண்பர்கள் எல்லாத்தையும் கூட பார்த்து வழி நடந்துருந்தார். அதுவும் இல்லாமல் நாங்கள் எனக்கு
இந்த ஜேபிடி ப்ரேயர் பண்ண கடவுள் எனக்கு உதவினார். அதேமாரி நாங்கள் ஒவ்வொரு நாள் ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் மாற்றத்தை கொண்டு வந்தார். அது கர்த்தருக்கு நன்றி. அதுபோல் இந்த குவாரண்டைனில் எங்கள் வீட்டில் காசு போட கஷ்டமாக இருந்த போகிறோம் கர்த்தர் ஒரு வழியை உருவாக்கி என்ன காசு போட உதவி பண்ணார். இதை பண்ண கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இந்த குவாரண்டைனில் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த குவாரண்டைனில் கர்த்தர் என்னையும் ஒரு சாட்சியை வச்சுருக்காரு. என்னென்னா இந்த குவாரண்டைனில் நாங்கள் வந்து தேசத்துக்காக ஜெபிக்க ஏசப்பா எங்களுக்கு ஒரு வாங்கி கொடுத்தாரு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜெபித்தோம் தேசத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து வாரம் ஒரு கிறிஸ்டின் மூவி பார்த்தோம். அது இன்னுமா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பில்ட் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தேசத்துக்காக ஜெபிச்சு தினமும் ஜெபித்தோம் ஒரு குவாரண்டைன் ஃபஸ்ட் டேலேருந்து. அது இன்னுமா எனக்குள்ளே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. கூடி ஜெபிக்கிறோம், நம்ம ஏன் தனியாக ஜெபிக்கக்கூடாது. இன்னுமா நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஜெபிக்கலாம், டெய்லிலாம் ஜெபிக்க மாட்டேன், டெய்லி பைபிள் படிப்பேன், அவ்வளோதான். ஆனால் இந்த குவாரண்டைனில் வந்து ஒரு முடிவு எடுத்தேன், டெய்லி நான் ஜெபிக்கணும், ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் எடுத்து நான் இப்போ வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த குவாரண்டைனில் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு தெரிஞ்சு அஃபெக்ட் ஆகலை. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு சரி சாட்சி வந்துச்சு. Myself, Harish, praise the Lord. I thank God that He's always, this lockdown helping me a lot. I used to be not paying well and going to churches Sunday, that's it. But this lockdown made me to daily pray and worship together. And you guys praising Lord together. You guys, sharing everything is good enough. But this lockdown made me so well that I'm being good with God. I'm doing well with God. So I thank God that He helped me a lot in this lockdown. That's it. பிரைஸ் தி லார்ட். என் பேர் செல்வம் ராஜ். கர்த்தர் இந்த இடத்துல என்ன ஒரு சாட்சியாக வச்சுருக்காரு, அதுக்காக ஏசப்பா நன்றி செலுத்துகிறேன். இந்த குவாரண்டைனில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா எனக்கு நிறைய நன்மையான காரியங்களை ஏசப்பா நாங்கள் நினச்சி பார்க்காத காரியங்களை எங்களுக்காக செஞ்சுட்டு வராரு. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஃபஸ்ட்டு இந்த குவாரண்டைன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு ஜாலியாக தான் தோணுச்சு. சரி, காலேஜ் போக மாட்டோம், இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. பட் போக போக வந்து இதோடைய சீரியஸ்னஸ் வந்து எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது. ப்ளஸ் வந்து எங்கள் ப்ரேயர் குரூப்லேயே வந்து லாங் ப்ரேயர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தோடோ இல்லை வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்து இது தொடரல. லைக் சரி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கே ஒரு நிறைய டவுட்ஸ் இருந்தது. பிகாஸ் வரவங்க எல்லோரும் ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே லைக் எங்களுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நாங்கள்லாம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்லேருந்து வரோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா போக போக வந்து நாங்கள் எல்லோரும் ஒரு அன்பால் இணைக்கப்பட்டோம். ஸோ எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரேயர் குரூப்பில் வந்து மற்றவங்க வந்து சில பேர் வந்து இப்போ இது வரையும் ஜெபிக்காதவங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. சரி, அவங்களும் நல்லா ஜெபிக்கிறாங்கன்ட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்படி போல் வந்து இன்னுமா வந்து நம்ம வந்து நல்லா இருக்கோம், நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடவுள் நம்மளை வச்சுருக்காரு, நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கோம். ஆனால் நம்மளை போல் வந்து எவ்வளோ பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் ஒரு தங்கத்துக்குலாம் இடம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டிசீஸ் அப்போ வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபிலிப்பைன்ஸில் வந்து நிறைய பேர் வந்து வேறு சிட்டிஸில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு ஆத்மா தாகத்தை வந்து ஏசப்பா கொடுத்தாரு. Hello everyone, good afternoon and praise the Lord. In this pandemic, in these holidays we have been gathered and watching movies of Christian movies and worshiping God together. We have been praising in our rooms, gathering us together. In these prayers I have learned a lot, like praying and worshiping and needing a lot more and staying connected with Him. In these holidays, it's been a really nice to praise and worship Him. It's all God praise that I have been safe here in this town. Hello everybody, I'm Virginia Joyce. I'm a student of BS Bio. So it's been 2 months it's been more than 2 months that we've been under this lockdown and we're not allowed to go anywhere. So then we started to think about being spiritually fed during these days, but where we cannot do any other work. Yes, for a few days we did have our assignments and all, but then I thank God that
we got pretty much time to spend in God's presence to know more about Him. And to say, before lockdown, we were so busy with our day-to-day lives as a student, busy in our studies, then talking to our family back in India. So all of that did not give us much time to spend in prayer, although we used to pray every day. But then since the time we've been under lockdown, God has been very gracious to us, and every day we seem to pray more and more commitment. You know, all the other friends of ours, they keep watching movies, they keep watching the other things, but yet we've got this grace that we would spend the time in the God's presence. And so before lockdown, I used to like hardly spare some time for God, and only in that time, you know, only the necessities or the needs we have, we would just give our prayer requests and then end it off. We never used to wait for God's replies. But then during this lockdown, that this was a time where we thought that yes, we have to, and then we started prayers in our dorms. Most of us, we've gathered in a room first. We started gathering in a room, praying, all of us, and our friends used to join us. It was a good time for us ministering. I mean, praying for others, praying for each other. That's what the Bible says, that we have to pray for each other. So it was good. And then few of us really thought that we have to come, and then we started having Sunday prayers in our church, in our dorm, that we to have a small service, and all of that happened. And personally, when I was praying, so I had this thing that many times I used to fall for temptations, and I used to rise, but every time I fell, I used to have this guilt that if I go back, will God accept me? Will God take me back as the child like before? And then those are the discouraging words by Satan. I would feel that that you don't deserve God's love anymore. You have sinned. You have fallen short of God's grace. You don't deserve His mercy and all. But then in Proverbs it says, a righteous man may fall 7 times but will still rise up. So then that was the only verse which kept me going, that whenever I fall, no matter how worst I would fail, I would get back to God with that hope that He will take me back and start it again. So there came this time that I had to take a very strong move, because it's been like so many days that I've been on and off, falling and getting up, falling and getting up. I wanted a strong decision, a strong and firm stand for God. And then that was a time when I was listening to one of my pastor's messages, one of my favorite pastor's messages. In one of those messages, he talked about Exodus 14, chapter 15 verse, where God tells to Moses, telling, why are you waiting? Why do you cry more? Tell the Israelites to move on. So then all the time I would think, that God should help me to move on. God should help me to rise up from the battles. But then it was that pastor who encouraged me, telling, it was not only God's struggle, it was not only God's hand in this, but also my decision that I have to move on. Many situations in our lives also come where we keep crying on to God, but then that is our move. That is when we have to move on. So then I thought, I took a firm decision. Then I left what I was supposed to leave, and then now I am here. I give thanks to God for giving me this wonderful opportunity to share this testimony. It's been a privilege of mine to share it to you guys. And as far as what I have to tell to the youngsters, I would tell this, that no matter how many times you fall down, God's grace is never changing. It says God has been the same yesterday, today and forever. So then His love which was on Israelites when they kept sinning and coming back to God, it is the same love which is on you people. And no matter how many times you fall down, be courage, and do not ever listen to Satan's word telling that you do not deserve God's love, because you are created by Him, so He can never stop loving you. So no matter what is going in your life or what is keeping you behind from God, fight against it and take a bold step. That is what God wants. He wants you to take a bold step to come away from the sin and whatever you are going through, and then God will use you mightily. Because another verse I would like to tell, when I was very downtrodden in my life, the verse which decided, I was like, God, if you want to help me, then speak with the word, because I want a confirmation word to believe, to go through, to go like with you,
continue my life with you and in you. Then God said, the one which he said to Jacob in Genesis, it says, I will never leave you till I have done what I have promised you. So that verse, you know, at that moment it was very important for me to have that word. And then it was like living water to the thirsty soul. There I was searching for water, very thirsty, and then God said, here, take this water, the living water which will never make you thirsty again. So it was a verse which I needed at that moment and I got it. So I encourage all of you to keep going in God's presence no matter what you gain, what you lose, because whatever you lose for Christ is a gain for you. Thank you. The Lord is close to the broken hearted. நான் வந்து மெர்லி நித்யா, நான் வந்து பிஎஸ் பயோ படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து என்னோட லைஃப் வந்து லாக்டவுனுக்குனால கொஞ்சம் போரிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்து. அப்போது லாக்டவுன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃபைட்லாம் வந்து, அதுக்கப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் சண்டையெல்லாம் போட்டு அப்படியே பெட்டுக்குள்ளேயே உட்காந்துருவேன், வெளில வர மாட்டேன். அப்போ மொபைல் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ என்னோட எப்போவுமே பேசுவேன். ஆனால் இன்னும் வந்து என்னோட ஃப்ரெண்ட் இந்தியாவில் இருக்கிற என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சேன். அப்போ அவங்கக்கிட்ட நான் அந்த மாதிரி எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஃப்ரெண்ட் சொன்னால், ஒன்றும் வரி பண்ணாத, உனக்கு வந்து செட் ஆகும், நீ வந்து ப்ரேயர் பண்ணு, அப்போ உனக்கு செட் ஆகலாம், மேபி உன்னோட ஃப்ரெண்ட் உனக்கு வந்து ரைட் பர்சன்ஸ் மேபி ஃப்ரெண்ட்ஸாக வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் இங்கே உள்ளவங்ககிட்டே நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து இங்கேயும் ஒரு சீனியர்ஸ் கிட்டே பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட டெஸ்ட் பண்ணிலாம் கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ கேட்கப்போ வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து இங்கே இருக்கும்போது அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து என்னோட ப்ராப்ளம்ஸோட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. என்னோட ப்ராப்ளம்ஸ் ரொம்ப குட்டியாக தெரிஞ்சுது. அப்போ யோசிச்சு அவங்க அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸையே தாண்டி வந்திருக்காங்க. அப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸ்லாம் குட்டி தான், நம்ம எதுக்கு இதை வரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ வந்து அவங்ககிட்ட எப்படி நீங்கள் தாண்டி வந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஐ யூஸ் டு ப்ரேடா அப்படின்னாங்க. அப்போ சரி நம்மளும் ப்ரேயர் பண்ணி பார்க்கலாமே, எல்லாரும் ப்ரேயர்னு சொல்கிறாங்க, நம்மளும் ப்ரேயர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து இது வரைக்கும் ப்ரேயர் பண்ணது எப்படின்னா, அந்த மனப்பாடமாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் ப்ரேயர் பண்ணேன். அது மாதிரி தான் எனக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ப்ரேயர்லாம் இருக்கும். அப்போ நான் கேட்டப்போ இவங்க சொன்னாங்க, இல்லை நான் உனக்கு என்ன தேவையோ அதுதான் நீ கேட்கணும், மனப்பாடமாக கேட்குறதுலாம் ஒரு ப்ரேயரா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டேன், எப்படி ப்ரேயர் பண்ணணும் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னா. அப்போ அவள் சொன்னா, அப்படிலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். ஏன்னா நீ உங்கள் அம்மா கிட்ட நீ எப்படி பேசலாம், அதான் ப்ரேயர். அந்த மாதிரி உனக்கு என்ன தேவையோ அது நீ உங்கள் அப்பா கிட்ட கேட்குற, அதான் ப்ரேயர் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சப்போ திடீர்னு எனக்கு எப்படி ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஆரம்பிச்சப்போ நான் யோசிச்சேன், சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ரேயர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் சண்டே சண்டே வந்து கேதர் ஆகிற இதில் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூமில் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோம் 2 பேர். அதுக்கப்புறம் என்னோட ரூம்மேட்ஸ், அதுக்கப்புறம் அப்படி எல்லாரையுமே ஓராளையாக கூப்பிட்டப்போ ஒரு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நாங்கள் 2 பேராக இருந்தப்போ வந்து இப்போ முதல்ல நாங்கள் 2 பேராக இருந்தோம், இப்போ நாங்கள் 5 பேராக ப்ரேயர் பண்ணுறோம் டெய்லி. அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் வந்து காட்ஸ் கிரேஸ் தான். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம், மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம், காமனாக நிறைய ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் ப்ரேயர் பண்ண நிறைய பேர் வந்து க்யூர் ஆக ஆரம்பிச்சாங்க. நிறைய புது டெஸ்டிமனிஸ்லாம் கிடச்சிது. அப்போ எங்களுக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு வாட்டி ரொம்ப எனது ஏதோ நான் மிஸ் ஆகி மறுபடியும் பின்னாலே போகிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அப்போ நான் வந்து மறுபடியும் என்ன நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சு, நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம், சரியில்லை, நம்ம ரொம்ப வெரி பேட், நம்ம பேடாக இருந்துட்டு நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பேடாக இருந்துட்டு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அப்போ யோசிக்கும் போது, இல்லை நீ வந்து பேடாக இருந்தாலும் நீ வந்து பைபிள்லாம் ரீட் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து ரொம்ப பேடாக இருக்கேன், அப்போ நான் எப்படி பைபிள் ரீட் பண்ண முடியும், எல்லாமே நான் நல்லவங்க தான் ரீட் பண்ண முடியும், நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு தோணி நம்ம தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நான் யோசித்தேன். அப்போ நான் மறுபடியும் சீனியர்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி என்றைக்குமே நினச்சிடாது, அது வந்து ஒரு கில்ட் ஃபீலிங் வந்தாலே நீ வந்து அது பேயோட இதுதான் உனக்கு கில்ட் அப்படிங்கிற ஃபீல் கொண்டு வரும். ஸோ நீ அதை பற்றி திங்க் பண்ணாத, நீ வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஃபார்வர்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா உனக்கு தான் இன்னும் நீ வந்து இன்னும் ஸ்பிரிட்டில் வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மேலே இன்னும் அது வந்து வளர ஆரம்பிக்கும் சாத்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் யோசிக்காமல் மறுபடியும் ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங். அண்ட் அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து ப்ரேயர் அந்த ஒரே ஒரு வாட்டி தான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்னா ஒரு வாட்டி நைட். அப்புறம் லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணதில் ஒரே ஒரு வாட்டி ப்ரே பண்ணியிருந்தேன்.
அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு தோணுச்சு நம்ம ஒரு பாட்டுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா சினிமாஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சினிமாஸ் பார்த்துருந்தாங்க. அப்போது கேட்டப்போ இவங்களோட ஒவ்வொருத்தங்களோட இதை பற்றி கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்து சினிமாஸ் பார்க்க மாட்டேன், சினிமா சாங்ஸ் கேட்க மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னப்போ நான் ஓகே சரி அப்போ நம்மளும் இருந்து பார்த்தா என்ன, நம்மளும் சினிமா விட்டு கொஞ்சம் விலகி இருந்தால் என்ன, இப்படி ஏதாவது புதுசாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு சரி ஓகே நம்ம சினிமா விட்டுலான்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய கிறிஸ்டியன் சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சு. நிறைய சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிறைய சாங்ஸ் கேட்டாங்க. அப்போ ஒரு சாங்ல வந்து டேவிட் வந்து 3 times ப்ரேயர் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு, அந்த லைன் வந்து. ஸோ அப்போ நான் யோசிச்சேன், டேவிட் வந்து 3 வாட்டி ப்ரேயர் பண்ணுறாரு, அப்போ நம்மளும் ஏன் 3 வாட்டி ப்ரேயர் பண்ணக்கூடாது, நம்ம சும்மா வெட்டியாக தானே உட்காந்துருக்கோம், தூங்கி எழும்புறோம், நம்மளும் சரி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அப்போ எப்போ அப்படின்னு கரெக்டாக எனக்கு ஃபிக்ஸ் ஆகலை. சரி ஓகே நம்ம நைட் வந்து இவங்க கூட ப்ரேயர் பண்ணுறோம், ஏர்லி மார்னிங் எழும்பலாம், ஆஃப்டர்நூன் வந்து நம்ம லஞ்ச் டைமில் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிச்சு. ஏர்லி மார்னிங் வந்து முதல்ல பைபிள் வந்து எப்பயாவது தான் இருப்பேன், எப்பயாவது திறப்பேன். அப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மார்னிங் வந்து ஆதியாகமம், அதுக்கப்புறம் மேத்யூ, அதுக்கப்புறம் மார்க், இந்த 3 மார்னிங் ரீட் பண்ணுவேன். ஆஃப்டர்நூன் வந்து லூக், ஈவினிங் வந்து நீதிமொழிகள், இந்த குரூப் ப்ரேயரில் வந்து நீதிமொழிகள் ரீட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேரபிள்ஸாக படிக்க ஆரம்பித்தோம். ஸோ நல்லா போயிட்டுருக்கு பை காட்ஸ் கிரேஸ். ஸோ உங்களோட லாக்டவுனையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து லைஃப்பை வந்து காடோட வழியில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. My name is Steve. I'm doing my BS Bio in UV Gulas College of Medicine. I first thank God Almighty for giving me this opportunity to testify in His name. He has guided me in all my ways, and for the past days He guided me and kept me safe from all the dangers. I thank God for all the blessings which He has done in my life. During this quarantine days, I faced little difficulties in my life, and I was very much troubled, and I was very much distracted by one day I was meditating a word. It says like this. Some trust in chariots and some in horses, but we will remember the name of the Lord our God. They have bowed down and fallen, but we have risen and stepped upright. Through this verse, God strengthened me, and I gained back my strength. And during this quarantine time, God made me to trust Him more rather than the problems which I am facing. Praise the Lord. Hi everyone, I'm Grace Poland. I'm studying in UV Gulas Medical College. Before quarantine, we had a prayer near our college campus, and it was called Blessed Universe. And due to Corona, we weren't allowed to go outside, so we were forced to stay inside our dorms. And in the spare time we had, due to a suggestion, we started prayer in our own dorm with our Christian friends here, and we have our prayer regularly. Each and every day we gather and praise God and worship Him and meditate His words daily. And in this quarantine time, it has been a special period of time which has helped me to get closer to Christ, which has helped me to come out of my comfort zones and give message and be partake in worship and in prayer each and every day. Coming out of my comfort zone and worshiping Christ gives me immense joy and pleasure. It helped me grow in Christian life, and which is helping me each and every day in my spiritual life. It has helped me to understand how much God loves me. It has helped me to understand His patience, His love, the wisdom He's given us, all the blessings He's given us. And by meditating more and more in these quarantine days, it has helped me to know God in another level, and it has taken my faith to a different level. It has made me more grateful, and it has helped me to thank God each and every day for all the blessings He's given me. Hello everyone, I am Rini Esther Carlin, and I am here in the Philippines to pursue my medicine in UV Gulas College of Medicine. And I am here to share my testimony, how my life was before quarantine and after quarantine. And before quarantine, I used to spend time in God's presence just to read the Word of God. But now after quarantine, since there is a lot of time available, I thought of spending time in the presence of God, and it had helped me in a different way, and I'm able to meditate on God speaking to me in a special way, because of which I'm able to improve my spiritual growth too.
If you are a person out there who has lost a loved one, I would like to say you something, that God has done this in your life for a purpose, and I ask each one of you to thank God for whatever you have rather than blaming Him, as there are many out there who don't have what you have. So I also request, if you are a person in youth, you have a strength that no one has, and I ask you to use your youth for the spiritual growth of yours and for God. And as I have used my time usefully in the presence of God, I request all of you to use the same way, just for the glory of God. Praise the Lord, everyone. My name is Stuti Hosiana, and I'm here to share my testimony before quarantine and after quarantine in Philippines. Before quarantine, the life was as usual normal. It was fun hanging around with your loved ones, going to church, coming. But after quarantine, it was like really difficult to stay in isolation and seeing all the chaos that is going around the world. But during this quarantine, in our dorm, we have organized a prayer. Every day we meditate the word of God, and we sing songs and do many activities which helps us to grow spiritually, and which helps us to keep a step forward in our spiritual life. It impacts us, it strengthens us, and yeah, this the time after quarantine is like the most meaningful time, as it's helping us to get more closer to God. Hello, this is Shalin Joshua. I'm studying BS Bio in Uigulas College of Medicine. Actually, I'm from a Christian family, but I'm not well in in the spiritual life. But after coming here, I've changed a lot. I haven't attended fellowship when I was in India. But after coming here, I used to attend fellowship, and it was really very blessing for me. And actually, after coming here only, I started reading Bible daily, and it increased my spiritual life again and again. And actually, for the past 2 days, I'm facing a lot of problems with my roommates and even in my families. Actually, I used to fed up because of that, and I don't know what to do. In that time, my father said me, whatever happens, you first say it to God. And after that, okay, let me on actually day before yesterday, when I was meditating my chapter in Psalms, and I was like reading, and suddenly I got a thought of God is speaking with me, and it was like, I am your friend, so don't worry. The people, there will be a passing clouds, but I'll be with you permanently throughout your life. So don't worry about the people who is doing bad things to you. So after that, I feel really happy, and I felt really pleasant, and I'm really happy. I think the God will help me to upcoming days. I think He'll help me to be special and good, wonderful, and happy. Thank you. Praise to the Lord. God has blessed me with good health and strength in this lockdown. God gave me opportunity to grow spiritually through many Zoom meetings and YouTube videos, which made me to grow spiritually, and it made me to think over some incidents, and made me to decide a new life. I decided to follow Jesus Christ as my Savior, and I like to follow His character. I am hope that God will help me to follow His character and follow His steps. I like to thank God because past week I bought a new keyboard so that I can praise Him with music, and it will glorify His name. I thank the Lord for giving me this opportunity to share my testimony with you guys. Amen. ஹாய் பிரைஸ் லார்ட். என்னோட பேர் ரஞ்சித் சனோதர். கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகள் இவ்வளோ நாளை விட முடியாது. நான் நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறது கர்த்தர் தந்த பெரிய கிருபை தான். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த குவாரண்டைன் பீரியட்லையும் உலகத்தில் எத்தனையோ மக்கள் இந்த கொரோனா வேலை அவதிப்பட்டுருக்கிற இந்த நேரத்துலையும் கர்த்தர் என்னையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் எங்கள் குடும்பத்தினரையும் கர்த்தர் பார்க்குறாரு வராரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நான் குவாரண்டைனுக்கு முன்னாடி நாங்கள் கிளாஸ்க்கு போய்ட்டு இருந்த இந்த வேலையில் கிளாஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. வாரம் வாரம் ப்ரேயர் இருக்கும், எல்லாத்துக்கும் அட்டென்ட் பண்ணுவோம். இந்த குவாரண்டைன் பீரியட்லேயும் வெளியே எங்கேயும் போக முடியாட்டியும் கூட டாம்குள்ளேயும் நாங்கள்
தினந்தோறும் நாள் தவறாமல் நானும் என்னோட கிறிஸ்துவ நண்பர் பெரிய கிருபை தான். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த குவாரண்டைன் பீரியட்லேயும் உலகத்தில் எத்தனையோ மக்கள் இந்த கொரோனா வியாதியால் அவதிப்பட்டுருக்கிற இந்த நேரத்துலையும் கர்த்தர் என்னையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் எங்கள் குடும்பத்தினரையும் கர்த்தர் பாதுகாத்து வராரு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நான் குவாரண்டைனுக்கு முன்னாடி நாங்கள் கிளாஸ்க்கு போய்ட்டுருந்த எங்கள் வேலையில் கிளாஸ் நல்லா போய்ட்டு இருந்துச்சு. வாரம் ப்ரேயர் இருக்கும், அதுக்கும் அட்டன் பண்ணுவோம். இந்த குவாரண்டைன் பீரியட்லேயும் வெளியே எங்கேயும் போக முடியாட்டி கூட டாம்குள்ளேயே நாங்கள் தினந்தோறும் நாள் தவறாமல் நானும் என்னோடய கிறிஸ்துவ நண்பர்களும் டெய்லி சாயந்தரம் 1 மணி நேரம் சொல்லி கர்த்தருக்காக ஒதுக்கி ப்ரேயர் பண்ணி பாடி துதிக்கிறோம். இது கர்த்தர் தந்த பெரிய கிருபையாக நான் நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு அவர் செய்த நன்மைகளை குறித்து சாட்சிக்காக தந்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னோட நேம் வந்துட்டு சகாயமேரி. நான் பிஎஸ் பயோ வந்து யூவி குலியாஸ் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். இப்போ வந்துட்டு இங்கே ரொம்ப கொரோனா வைரஸ்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. வெளியே இருக்க நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. பட் கடவுள் வந்துட்டு என்னை ரொம்ப அற்புத விதமாக பாதுகாத்துட்ருக்காங்க. வெளியே இருக்க நிறைய பேருக்கு வந்து சில நாள் சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பட் கடவுள் வந்து நான் ஒரு வசனத்தில் சொல்கிற மாதிரி புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் கொண்டு வருவேன்னு சொல்கிற மாதிரி நடத்திட்டுருக்காங்க. அதுக்கு கடவுளுக்கு நான் பெரிய ஒரு நன்றி செலுத்திக்கிறேன். தென் என்ன அப்படின்னா, இந்த குவாரண்டைன் டேஸில் வந்துட்டு ஒரு நாள் தம்பிக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ ஒரு நாள் நான் தம்பிக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதில்லை. இன்றைக்கு வரைக்கும் கடவுள் வந்து அவனை நல்லபடியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து சர்ச் போக முடியல அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கேயே நாங்கள் ஒரு ப்ரேயர் குரூப் க்ரியேட் பண்ணி டெய்லி கடவுளை பற்றி பாடுறதுக்கு துதிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளை பற்றி கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு தான் இருக்கோம். ஸோ கடவுளுக்கு அதுக்கு ஒரு நன்றி செலுத்திக்கிறேன். தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே இருக்க டாமில் வந்துட்டு நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ரூம்மேட்ஸ்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பட் கடவுள் என்னோட ரூமில் எந்த ப்ராப்ளமே இல்லை. எனக்கு ஒரு அழகான ரூம்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னை இப்போ நான் இங்கே வந்து ரூம்மேட்ஸ்னால நான் எதனாலுமே ஃபீல் பண்ணதில்லை. ரொம்ப ஒரு அழகான ரூம்மேட்ஸ். நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப கடவுள் வந்து அந்த விஷயத்தில் என்னை பாதுகாத்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இப்படி நீ போகும் வழியெல்லாம் நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த வசனத்துக்கு ஏற்ப கடவுள் என்னோட லைஃப்பை நடத்திட்டு இருக்காங்க. Praise the Lord. Hi, praise the Lord. My name is Subin. I'm basically from Kanyakumari. I'm studying here in UV Gulias College of Medicine. So before quarantine and all, I used to stay isolated. I used to just go to church and just pray and just come back. No other extracurricular activities like playing music and all. But after quarantine, as we are having so much time in our hands, so I'm involved in so many things like playing music. I'm involved in singing songs and all, doing worship. So God has given me so many new opportunities to praise His name and so many new things which I can discover and which I can learn and share to the people around me. So I praise God for all the amazing things that He has been doing in my life, and I believe that in the days to come He will be taking care of each and everything that I'm going through. Amen.